பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் கொடுத்த பத்திரிகையாளர் மீட்டிங்ல வந்து ஒரு விஷயத்தை வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. நேற்றைய தினத்தில இருந்துதான் அரசு வழக்கறிஞர்களுடைய நியமன வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு வாரத்திற்கு முன்னாடி இருந்தே வந்து 5 லட்சத்துல இருந்து 120 கோடி வரைக்கும் வந்து லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு தாவேகா அரசு மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நேத்துல இருந்துதான் அந்த வேலைகளே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை எனக்கு வெளிப்படையாக பத்திரிகையாளர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்போ ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு. ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ல இருந்து 1/7 இந்த வழக்கறிஞர்கள் நியமன வேலைகள் நடக்க தொடங்கியாச்சு அப்படின்னு இன்னைக்கு ஒரு லெட்டர் பேட் வந்து வெளியாயிருக்குங்க சார். இத ஒரு வழக்கறிஞர்களா என்ன நிலை அங்க நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, சிடிஆர் சொல்றது ஏத்துக்கிற மாதிரி இல்லைங்க. ஏன்னா எப்ப இந்த ஆட்சி வந்ததோ அப்பவே ஒவ்வொரு அரசு வழக்கறிஞர்கள் உண்டான அந்த போட்டி அந்த கட்சியில நிறைய நடந்துட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆட்சி வந்த உடனே அவங்க டார்கெட் அந்தந்த ஊர்ல யாராருக்கு என்னென்ன பதவி, எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ப்ளீடர், அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அது மாதிரி நிறைய பதவியை வந்து எல்லாரும் எய்ம் பண்ணி தான் எல்லாரும் போய் சேர்ந்திருக்காங்க. அந்த கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குன்னா அந்த குற்றச்சாட்டு வந்து சரியான குற்றச்சாட்டு இல்ல. நாங்க நியமிக்கிற ஒவ்வொரு அரசு வழக்கறிஞர்களும் பாருங்க எப்படிப்பட்டவங்க, திறமையானவங்க, கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, கட்சிக்கு சம்பந்தம் இருந்தா கூட திறமையான வழக்கறிஞர் தான் நாங்க போட்டிருக்கோன்றது போட்டுட்டு நிரூபிக்கணுமே தவிர, ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லும் போதே வந்து நாங்க இப்பதான் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது ஏற்புடையதா இல்ல. ஏன்னா அன்னைக்கே ஆரம்பிச்சாச்சு. என்னைக்கு மே 4 அவங்க எப்போ ஆட்சி அமைக்கிறான்னு சொன்னாங்களோ அன்னைக்கு நைட்ல இருந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவருங்க மத்தவங்க குற்றச்சாட்டு என்னன்னா பணம் கலெக்ட் பண்றாங்க, கட்சிக்காரங்க கலெக்ட் பண்றாங்கன்றதான் வந்து அவரு கரெக்டா தப்பான்னு சொல்லணுமே தவிர, இன்னைக்குதான் நாங்க ஜியோ பாஸ் பண்ண போறோம், இன்னைக்குதான் நான் எப்படி முன்னாடியே வாங்கியிருக்க போறோம் அப்படின்னு சொல்றது எப்படி அவர் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபைனல் ஆர்டர் வர்றது வேணா இன்னைக்கு இருக்கலாம், ப்ராசஸ் வேணா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். ஆனா அதுக்கு உண்டான பேரங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கோம்ல. கண்டிப்பா அந்த கட்சியோட தலைவர்கள், கட்சியோட மாவட்ட செயலாளர்கள், அந்த கட்சியில இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற மந்திரிகள், அவங்கள்ட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் போறதும், அவங்க அதுக்கு வந்து பணம் வாங்கிட்டு தான் குற்றச்சாட்டு வருதுன்னா அது மறுக்கணும். மறுத்துட்டு என்ன சொன்னா, எங்களோட நியமனங்கள் உங்களை வந்து தெளிவாக்கும், நாங்க போடுற ஒவ்வொரு ஆளோட அந்த தகுதி உங்களை வந்து உங்க எல்லாரையும் ஊமையாக்கும் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு சரியான விளக்கமா நான் பாக்குறேன். இப்படி சொல்ற விளக்கம் சரியானது அல்ல. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய குட்டு வச்சிருக்குன்னே சொல்லலாம். இதுல முக்கியமாக திமுக கிட்ட ஒரு லீகல் டீமே, பெரிய லீகல் டீம் இருக்காங்க. ஆனா அவங்க இருந்துமே இன்னைக்கு தாவேகாக்கு ஒரு வெற்றி வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. கரூர் செல்லக்கூடாது முதல்வர் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஆனா இன்னைக்கு கோர்ட் வந்து பயங்கரமா குட்டு வச்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக சொல்ற காரணம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா சிஎம் பேர் அதுல சிபிஐயோட எஃப்ஐஆர்ல இருக்கிறதுனால அவருங்க போக கூடாது அப்படிங்கிறாங்க. பட் அவங்க சுப்ரீம் கோர்ட் எதை எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சா, அந்த சிபிஐயோட குற்றச்சாட்டு, அந்த சிபிஐ இந்த எஃப்ஐஆர் வந்து சிபிசிஐடில இருந்து சிபிஐக்கு மாற்றி அமைச்ச அந்த உத்தரவு எல்லாம் வந்து முன்னாடியே, எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதையெல்லாம் பார்த்துட்டு தான் மக்கள் அவரை முதல்வரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரை வந்து நீ இந்த ஏரியாவுக்கு போக கூடாது, இவங்களை நீ பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உரிமை யாருக்குமே கிடையாது. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ஏதாவது தப்பா இருக்குன்னா அந்த போலீஸ் சொல்லட்டும், கலெக்டர் சொல்லணும். திமுக இங்க இருந்துட்டு நீ அவரை போய் பார்க்க கூடாதுன்னு சொல்றது வந்து நாங்க முதல்ல சொல்லும் போதே எங்களுக்கு சிரிப்பு தான் இருந்துச்சு. அது அவங்க போய் குட்டு வாங்கிட்டு வரணும்னு தலையெழுத்து கரெக்டா போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. திமுக இது மட்டும் இல்ல, நிறைய விஷயத்துல நேத்து கூட அந்த ஒரு நபரை கைது பண்ணி அவரை போய் ஜாமீன் அவர் போகும்போது ரிமாண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றத மிகப்பெரிய வெற்றியா அந்த வழக்கறிஞர் குழுவே கொண்டாடிச்சு பார்த்தோம். இது மாதிரி அவங்க பீரியட்ல எத்தனை இடத்துல வந்து ரிமாண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன எத்தனை மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க. அப்பெல்லாம் நாங்க நிறைய பேருக்கு போய் நாங்க வாதாடி அதெல்லாம் வரக்கூடாது, ரிமாண்டே செல்லாதுன்னு சொல்லி பண்ணது எத்தனை, அதெல்லாம் என்ன போய் சொல்லுவாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கும்போது ஒரு நியாயம், இல்லாத போது ஒரு நியாயம். இப்போ வந்து மீண்டும் ஒரு கூட்டு வாங்கியிருக்காங்க. நிறைய கூட்டு இனி வருங்காலத்தில் வாங்குவாங்க, நல்லா தெரியும். ஆனா வந்து RS பாரதி, ரகுபதி அவர்கள் சொல்றதையும் வந்து கண்டிப்பா ஒரு இடத்துல பாக்குற மாதிரி தானே சார் இருக்கு. ஏன்னா இந்த 41 பேர் உயிரிழந்த குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறது இப்ப சிபிஐ விசாரணையில் இந்த வழக்கு இருக்கு. அப்போ வந்து சாட்சியங்களை கலைப்பதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்றதையும் ஏத்துக்கிற மாதிரி தானே சார் இருக்கு. அதுதாங்க இப்ப நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தாங்களே,
ஆமா. அவங்க ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்களே என்ன அர்த்தம்? தயவு செய்து வெளியில வந்து எங்க மாவட்ட செயலாளர் தான் காய்ச்சினாரு, எங்க எங்க அமைச்சர் தான் கூட துணை போனாரு, இதெல்லாம் முதல்வருக்கு தெரியும்னு சொல்றதுக்காக லஞ்சம் கொடுத்தீங்களா? அதுவாவது கொடுத்துட்டாரு 10 லட்சம் ரூபாய். இங்க இன்னும் கொடுக்கல, இங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அந்த மாதிரி கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க, அது உங்க இஷ்டம். இந்த பாருங்க, ஏற்கனவே குற்றச்சாட்டுல இருக்கிறவர் போய் இந்த மாதிரி அரசாங்க வேலை கொடுத்தா அவங்க எப்படி சாட்சி சொல்லுவாங்க, இது லஞ்சம் கொடுக்குற மாதிரி தானே அப்படின்னு அப்புறம் பேசுங்க. இன்னும் கொடுக்கவே ஆரம்பிக்கலையே. நீங்க அப்படி கொடுத்தா நாங்க எந்த கேள்வி கேட்போம்? விஜய் அவர்களை எதிர்த்து நீங்க இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க உங்களை பார்த்து கேட்போம், ஏன் நீங்க வந்து 10 லட்சம் கொடுத்து கள்ளச்சாராயம் கும்பல் எல்லாம் இது பண்ணீங்க? நிச்சயமா சரி. அதனால திமுக வந்து யார பத்தியும் குறை சொல்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு கட்சி. கண்டிப்பா இன்னைக்கு கரூர் விவகாரம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து திமுகவுக்கு நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சிருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குதிரை பேரத்தில் வந்து செந்தில் பாலாஜி எங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இப்ப வரைக்கும் வலவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. அசோக் பாலாஜி அவர்களும் வந்து ஜாமீனுக்கு மனு கொடுத்திருக்காரு. ஆனா அதுக்கும் ஒரு பதில் வந்து வரவே இல்லை இப்ப வரைக்குமே. 2 பேரும் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உலா வந்துகிட்டே இருக்குங்க சார். கண்டிப்பா தலைமறைவாக தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு. அசோக்குமார் விட்டுருங்க, அசோக்குமார் எப்பவுமே அவர் பூமிக்கு அடியிலேயே இருப்பாரு. அவரு இப்பன்னு இல்ல, அவர் எப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ அப்பெல்லாம் அவர் அப்ஸ்கான் ஆயிடுவாரு. அவருக்கு வாழ்க்கையை அப்ஸ்கானிங் தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. செந்தில் பாலாஜி எம்எல்ஏ இருந்துகிட்டு இதை கூட வந்து ஓப்பனா வந்து ஒன்னும் சரண்டர் ஆகணும், இல்லைன்னா பெயில் போட்டு பெயில் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா சரண்டர் ஆகணும். இப்படியே உட்காந்துருந்தா அவரு இதே தானே. அவங்க திமுக இதை பத்தி தெரியட்டும், கரெக்டோ தப்போ நேரம் வந்து ஆஜராக வேண்டியது தானே. ஆனா இப்ப வரைக்குமே வந்து கட்டுக்கட்டாக பணம் எடுத்திருக்கோம், இதுல வந்து அசோக் குமார் சொல்லிதான் நாங்க இந்த வேலைகளை செஞ்சோம் அப்படின்னு திருநாவுக்கரசும் நரேஷ் அவர்களும் வந்து அவங்க வந்து வாக்குமூலத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப வரைக்குமே போலீசார் வந்து எந்த ஒரு தீவிரமான நடவடிக்கைகள் எடுத்த மாதிரி தெரியலையே சார். ஆமா, அது இன்னும் அதை பேஸ் பண்ணி இவங்க அடுத்தது இவங்களை பத்தி பேச முடியும். இவங்க வராமையே உட்காந்தா என்ன பண்றது? வந்தாதானே அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றது இல்ல, அவங்களுக்கு ஒத்துழைச்சா தானே வரும். அப்ஸ்கான் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எப்படி போலீஸ் வந்து விசாரிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி சரண்டர் ஆகிறது நல்லதுன்னு நினைக்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் எடுப்பாங்க காவல்துறை? அதுதான் ஆன்சிபேட்டரி பெயில் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அரெஸ்ட் பண்றதா போவாங்க. ஆனா இப்ப வரைக்குமே வந்து இந்த கரூர் விவகாரமாக இருக்கட்டும், இந்த குதிரை பேரமாக இருக்கட்டும், இப்ப வரைக்குமே அந்த வளவலன்னு இழுத்துட்டு போய்கிட்டே தான் இருக்கு. ஆனா இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லையே. ஸ்டாலின் அவர்களும் லண்டன் போயிட்டாரு. அடுத்தது திமுக நிலை என்னவாக இருக்கும் சார்? இது குற்ற நடவடிக்கை. இதுல ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் சார், இல்லைன்னா அது ஒன்றும் டசன்ட் மேக் மச் டிஃபரன்ஸ். அதை விட்டுருங்க. இது குற்றம் சாட்டப்பட்ட இவர் தான் போய் நிக்கணும். செந்தில் பாலாஜி தான் போய் எப்பவுமே நிக்கணும். அவர் தான் பண்ணணும். கண்டிப்பா அவரு ஒண்ணு அரெஸ்ட் பண்ண போடுவார், இல்ல அவரு சரண்டர் ஆவார்னு நினைக்கிறேன்.